ஜஸ்ட் 30 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக டோமினோஸ் ஸ்டைலில் சீஸ் கார்லிக் பிரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அன்சால்டட் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதோட 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் 1/4 டீஸ்பூன் ஆரிகனோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கார்லிக் பவுடருக்கு நான் ஆட் பண்ணிக்கினேன். கொத்தமல்லியும் நல்லா சின்னதாக சாப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதோட 1/2 கப் திக் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இப்போ நல்லா இதை மாவு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதோட 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில்னால் எனி ரிஃபைண்ட் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையில் நல்லா ஒட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதே மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இதில் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனோ போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறதுனால அப்படியே நல்லா ஃப்ளஃபியாக ஆகணும். கடைசியாக இன்னொரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கையிலேருந்து ஒட்டாமல் அப்படியே மாவு வந்துடும். இந்த மாவு வந்து நீங்கள் ரெஸ்டிங் டைம் விடவே வேண்டாம். இமீடியட்டாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு போர்டில் மாவு நல்லா போட்டுக்கோங்க. ஏன்னா மாவு நல்லா ஒட்டும். கையிலையும் நல்லா தடவிட்டு கையிலே அப்படியே நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சென்டராக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கார்லிக் பட்டர் இருக்குல்ல, அது சென்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. சைட்லலாம் ஆட் பண்ண வேண்டாம். ஸ்ப்ரெட் பண்ணி வச்ச பட்டர் மேலே நல்லா கிரேட் பண்ணால் மொர்ஸில்லா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சீஸியாக வேணும்னா. இப்போ வந்துட்டு சைடில் தண்ணி தொட்டு ஃபுல்லாக வெட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைட்ஸில் வந்துட்டு நல்லா கொஞ்சம் சீல் பண்ணி விட்டுடுங்க. நல்லா சீல் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா டிசைன் கொடுத்துடுங்க. ஃபுல்லாகவே நல்லா கம்ப்ளீட்டாக சீல் ஆகி லாக் ஆகிடும். இந்த மாதிரி இப்போது சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி 3 ஸ்லிட்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கும் நல்லா குக் ஆகும். இதுக்கு மேலே சீஸி கார்லிக் ஸ்ப்ரெட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சலாம். அது மேலே அப்படியே தடவி விட்டுடுங்க. இல்லை நார்மல் பட்டர் கூட நீங்கள் தடவலாம். தடவிட்டு அப்படியே இதை வந்துட்டு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக 2 சைடும் பேக் ஆகிடும். இதனோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டாமினோஸ் ஸ்டைலில் சீஸி கார்லிக் பிரெட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அந்த க்ரஸ்டெல்லாம் கூட நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும். இந்த கார்லிக் பிரெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். ஏன்னா ரெஸ்டிங் டைமே நம்ம விட வேண்டாம். டக்குன்னு மிக்ஸ் பண்ணி அவனில் பேக் பண்ணி எடுத்தால் போதும். சூப்பர் டேஸ்டியான சீஸி கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பிளஸிங்ஸ் டு யூ ஆல்.